ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். அதுவும் பார்த்திங்கன்னா நகை. எல்லா பெண்களும் நகை போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த நகையை நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் எப்படி நகை சேர்த்தேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். நான் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நகை போட்டிருந்தேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே வந்த பிறகு தான் நகை எல்லாமே நான் போடுறேன். ஸோ அதை நான் எப்படிலாம் சேர்க்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா நான் இந்த மாதத்தெல்லாம் நகைக்கு சேர்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபஸ்ட்டு சேர்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதை தான் நான் எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் 2 மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மெத்தட் நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் வச்சுருந்தேன். இப்போ அது 2வது மெத்தடும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 மெத்தடையும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் பணத்தை சேமித்து நீங்கள் நகை எடுங்க. நான் இப்போ பணத்தை சேமிச்சுட்டு நகையும் எடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ போடலான்னு ஒரு ஆசையில் உங்கள்கிட்ட போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போனா தான் எனக்கும் வியூஸ் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி காசு சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 2 மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். ஸோ நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு 650 ரூபா தான் சம்பளம். இப்போ பார்த்திங்கன்னா 700 ரூபா. இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு. மேரேஜ் ஆன புதுசில் 650 ரூபா 700 ரூபா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னோடய வீட்டுக்கார் அந்த 650 ரூபா வாங்குறாங்கள்ல, அந்த 650 ரூபாயில் நான் ஃபஸ்ட்டு எப்படின்னா, வாரம் ஒரு நாள், அதாவது மண்டே எனக்கு கண்டிப்பாக 100 ரூபா நீங்கள் தந்தே ஆகணும் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அப்போ அவங்க ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. சரி ஓகே உங்கள்கிட்ட தந்துடுறேன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஸோ நான் அதை வாரம் 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 வாங்கிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆனது 2021 மேரேஜ் ஆச்சு. ஸோ நான் செப்டம்பரில் தான் வாங்க ஆரம்பித்தேன். செப்டம்பருக்குள்ளே, அதாவது ஒரு வருஷம் 52 வாரம் கணக்குக்கு எனக்கு 5200 ரூபா கிடச்சிச்சு. ஏன்னா நான் இந்த மாதம் தான் இதை சேமிச்சேன்னே சொன்னேன். ஸோ வருஷம் நான் இந்த டயத்தில் அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த 5200 ரூபா சேர்ந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 5200 ரூபாயை நான் அப்படியே சேர்த்து நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க்கில் போய் கொண்டு போட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணேன். இந்த 5200 ரூபாயும் கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போட்டேன். அடுத்து வருஷம் ஆரம்பித்தேன். 2022 வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போது ஆரம்பித்தேன். ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா அதே 100 ரூபா தான். ரொம்பலாம் கூட்டலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு வருஷத்தில் யாருக்குமே சம்பளம் கூட்டுவாங்கன்னா ஒரு 50 ரூபா இப்படி தான் கூட்டினாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டோட்டலாக சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம இதையே கண்டினியூ பண்ணுவோம் சொல்லி மறு வருஷம் அதே மாதிரி தான் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,400 ரூபா இருந்துச்சு. ஸோ நான் அந்த 10,400 ரூபாயில் அந்த 2 வருஷ காசையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 10,400 ரூபாயில் 400 ரூபாயை எடுத்து அப்படியே அந்த அக்கௌண்ட்லேயே போட்டுட்டு, இந்த 10,000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்து ஃபிக்ஸடில் போட ஆரம்பித்தேன். இந்த ஃபிக்ஸட் அப்படின்னா பெண்களுக்கு இதில் கொஞ்சம் நமக்கு பைசா கணக்கில் கொஞ்சம் கூட, ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ அதை என்னோடய பேரில் நான் போட ஆரம்பித்தேன். அந்த 10,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 750 ரூபா வட்டி. அப்போ 750 ரூபானா உங்களுக்கே இதில் புரிஞ்சிருக்கும், 7.5 பைசா வட்டி அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கணிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 750 ரூபா அதில் ஆட் ஆகுது. ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த 2022 நான் கிட்டத்தட்ட 2021 2022 வரைக்கும் 5200. ஸோ 2022 23 வரைக்கும் ஒரு 5200. ஸோ நான் 2023 நான் போட்டது பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயை கொண்டு நான் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 இயர் ஆகிட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 10,750 ரூபா. இப்போது நான் அந்த இது சேர்த்துக்கிட்டே பார்த்து சொன்னேன்ல, அந்த 10,750 ரூபாயும் அந்த இது ஃபிக்ஸடாகவே அப்படியே இருக்குது. ஸோ நான் எனக்கு தேவையான நேரத்தில் நான் இப்போ போய் எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை போய் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ 2வது மெத்தடு இன்னொன்று சொன்னேன்ல, அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். அது எப்படின்னா, அந்த 2023 நான் சேர்த்துன்னு சொன்னேன்னு தெரியுமா, அந்த 10,000 நான் அப்படியே போய் பேங்கில் நான் போட்டேன்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் நான் எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து 2வது மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். 2வது மெத்தட் கவனமாக கவனிங்க. என்னோடய வீட்டுக்காரருக்கு அதுக்கப்புறம் சம்பளம் கூடிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் சம்பளம் வந்துருச்சு ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், 1000 ரூபா வந்துட்டு அப்போ டெய்லி எனக்கு 100 ரூபா தாங்க அப்படின்னு கேட்டேன். டெய்லி 100 ரூபானா கண்டிப்பாக நமக்கு இது ஒரு நகை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நம்ம 100 ரூபாய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபாயில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 365 நாள் 365 நாள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 365 நாளுக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 100 ரூபானா 36,500 ரூபா வரும். அந்த 36,500 ரூபாயும் நான் இப்போ சேர்த்துட்டேன். உண்மையிலே நான் சேர்த்துட்டேன். ஏன்னா 2023லேருந்து 2024 இன்னையோட எண்டு முடியுது. ஸோ எண்டு முடிகிற அன்னைக்கு நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ 36,500 ரூபா என் கைக்கு இப்போ வந்து கிடச்சிட்டு, அந்த 36,500 ரூபாயையும் ப்ளஸ் அந்த ஒரு 10,750 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நகை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நகை எனக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மேரேஜ் ஆன புதுசில் என் வீட்டுக்காரருக்கு வந்து எங்கள் அண்ணி எல்லாருமே வந்து நகை எடுத்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை வந்து அப்படியே சேமித்து அவங்களுக்கு பண்ணலான்னு ஒரு ஆசையில் இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபிக்ஸடில் கிடக்குது. ஸோ அதையும் போய் எடுக்கணும், இந்த காசையும் எடுக்கணும். நான் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த காசை மட்டும் ஃப்ரெண்ட்ஸு இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அந்த காசுக்கு அந்த 100 ரூபா டெய்லி நான் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதை நான் எடுத்ததே கிடையாது. அந்த 100 ரூபா மட்டும் நான் சேர்க்க மாட்டேன். வாரத்தில் அந்த 100 ரூபா வாரம் 100 வாங்குறேனே அதையும் தனியாக வாங்கிட்டு இருக்கிறேன். அந்த 5000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இதுக்காண்டி தான் நான் இது பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அது வந்து என்னங்கிறத சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் உள்ள காசு எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 46 ரூபாய்க்கு மேலேயே இருக்குது. 47 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 47 ரூபாய்க்கும் எனக்கு வந்து 3 ஃபங்க்ஷன் வீடு வருது. ஸோ அந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக நான் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதுகளுக்கு நகை எடுக்க போகிறேன். அந்த நகை எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு இந்த சேமிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னு வச்சிங்களேன், குருவி சேர்த்த மாதிரி சேருங்க ஃப்ரெண்ட்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வருஷம் நீங்கள் எடுக்கட்டாலும் பரவாயில்ல, ஒரு 2 வருஷம் போனாலும் பரவாயில்லன்னு நினைங்க. ஆனால் ஃபிக்ஸடில் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், பேங்கில் கண்டிப்பாக நீங்கள் நகை எடுக்கலாம். அது நான் வந்து உறுதியாக நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவு இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்படின்னா தான் உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.